லலிதா. என்ன கல்யாணி? குடும்பத்தோட நிலைமையினாலதான் நாமெல்லாம் உத்தியோகம் பார்க்க வர வேண்டியிருக்கு. தாம்பீகமா வரணுங்கிறது இல்ல, ஆனா கொஞ்சம் டீசெண்டா வரலாம் இல்லையா? புதுசா ஒரு பிளவுஸும் புடவையும் வாங்கிக்க. அந்த பணம் இருந்தா பசங்களுக்கு புஸ்தகம் வாங்கலாம், ஆத்து செலவுக்காகும். ஒரு நாடே இருக்கு எங்க ஆத்துல. அது சரி, எத்தனை கழுகுங்க இருக்கு நம்ம சுத்தி. வேணும்னா நான் பணத்தை புடவை வாங்கிக்க, மெதுவா திருப்பி கொடுத்தா. இன்னைக்கு தான் ஹெட் ஆபீஸ் சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள முன்பணமா? என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 300 ரூபாய் வேணும் சார். மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுக்கலாம். சரி, பார்க்கலாம். நீ தங்கியிருக்கிற குவீன்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே, என் ஒய்ஃபையும் பார்க்கலாம். சரி சார். வாமா வா. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா? ஏமா, உன்னை பார்த்தா பயந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா? அது அதுவா? என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான், அவன் ஞாபகார்த்தம் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் வச்சிருக்கேன். எங்க சார் உங்க ஒய்ஃபை காணோம்? அதோ. ஏ, காலம் ஆயிட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா. என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா. சாரி சார். வீட்டுக்கு வா, மனைவியை பார்க்கலான்னு நேத்து சொன்னீங்களே. நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ. மனசுல 1000 ஆசைகளை கொடுத்த ஆண்டவன் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா? உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? நேத்து முன்பணமா 300 ரூபாய் கேட்டல நீ. புரியுது சார், புரியுது. ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும், அதுவும் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பணம் வேணும் இல்லையா? உனக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இது முன் பணம் இல்ல, உன் தம்பி முன்னுக்கு வரணும். அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா. நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல, அப்புறம் நீ தியாகுவை பார்க்கவே முடியாது. அக்கா, தியாகுவை மட்டும் MBBS படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? என்னோட ஒரே ஆசை, நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா. நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன். எல்லாம் உன்னை நம்பித்தான். வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது. என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. MA படிக்க வச்சிருக்கா. நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. நான் டாக்டர் ஆகணும் லலிதா. நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன்க்கா.
रे रे ग म रे ग म प म ग म रे स रे रे स रे स रे स रे ग म रे रे प म प द द प म प ग म रे रे स रे ग म प म ग म प द द प प கண்ணனை காண்பது போ சமம்ம சமபப்ப நிதபம சாதனிதனில் நிதபத தபம சமம்ம சமபப்ப மனித சமம சனித சத நிதபனி நிதபம நிதம் நிதம் உன்னையே கொள்ளுதேனே பரமமம் அன்போனே நிதம் நிதம் உன்னையே Gari ma gari ma ba da ba 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 da gari gari ma ba ba da gari sa da gari ma ba gari sa da ba bayami raghurama bala kannada maya chela sujana పరిపాల శ్రీరమలోల విధృత కరజాల సుమద కరుణాలమాల ఘనలీలం యౌవన మాలిక భరణయేలాది దయరారు அங்கதான் இருக்கேன். இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா, சாகல. உயிரோடதான் இருக்கு. உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா நீ? லலிதா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நீ இங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கியம்மா? அப்பா அம்மா சமைக்க மாட்டாரா? நான் வரேம்மா. ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதையுமே சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளைமகள் வீட்டுக்கு வழி கேட்டேன். இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இதையே சுக்கலா வடிச்சிடாத தங்கவேலு. இல்ல, நீ போய் சொல்ற. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேன் நான். லலிதா, விலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா விலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ விலை கொடுத்து வாங்க நினைச்சதோ இதத்தானே தங்கவேலு. எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. சதைக்குத்தான் மதிப்பு. இப்போ போதும் லலிதா, போதும். உன்னைய மனசார நேசிச்சேன். எங்க அப்பா கிட்ட வாதாடுன. ஜாதி அது இதுன்னு எதோ சொன்னாரு எங்க அப்பா. என்கிட்ட ஜாதி வித்தியாசமே இப்ப கிடையாது தங்கவேலு. எம்மதமும் சம்மதமும் ஆயிட்டவனா. என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கேன் பத்தியா? லலிதா, எங்க தொழில்ல எதிரிகளின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடலை விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு?
போகலாம். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையா இல்ல போடா வெளியினாருங்க அப்பா. புள்ள போறவனாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதாவா இது? செல்லரிச்சு போன இந்த படத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். வெகுளித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னெல்லாம் கண்ணாடியை பாத்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவன்னா நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா? வேறமா மாமி என்னைய பார்த்து போடு. மாப்பிள்ளை ஏன் திருஷ்டி கழிச்சு போடுங்க. மாப்பிள்ள எந்த கல்யாணத்திலும் இவனை நிச்சயம் பார்க்கலாம். இவன் தான் சமையல். இவனு எல்லா கல்யாணத்திலையும் இருப்பான். சாப்பாட்டு வேலையில. சரி சரி கேசரிய போடுறா. என்ன 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 கேசரியில ஒரே முந்திரி பருப்பு. என்ன தெரியுதா? நானா கே ஜெயராமன், கரண்டி ஜெயராமன். அதே கரண்டி அதே ஜெயராமன். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், குடிமி மட்டும் இல்ல. இருங்க வந்தேக்கு கேசரி. அக்கா அக்கா மாப்பிளைய பாத்தியா? மாப்பிளைய பாரு பாரு. திரும்ப சொல்லட்டுமா? அத்திம்பே இவதான் எங்க அக்கா. ஆமா, தமிழ் பேசுறியே, நீ எந்த ஊர்க்காரி? பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன? அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக. ஆமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? 11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும்? 11 குழந்தைகளா? இது அத்தனை என் குழந்தைங்க. ஓஹோ, இதான் உங்க குடும்பமா? என்னது தலைகளையே காணோம்? என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா? அதான் தலைகள் இதுல இல்ல. யாரு கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா? ஆமா. நீ அழகா மட்டும் இல்ல, அறிவுள்ளவளாவும் இருக்க. அழகத்தானே விக்கிறேன், அறிவு இல்லையே. சரி, யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா? நீங்க தயாரா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க. ஓஹோ, அப்படியாது? அப்போ நான் எத்தனாவது ஆள்? நான் ஆட்களை என்றதில்ல, அவங்க பணத்தை தான் என்று. சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாரோங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் நில்லுங்க. உனக்கு வெக்கமா இல்ல?